மொத்தத்துல பத்திரிகைகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற இந்த நல்ல திட்டங்களை நீங்க நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அங்க கிராமத்துக்கு போனாலே தெரியுது, ஆமா நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மக்களுமே நீங்க முன்னால இந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கிராமத்துல போய் கேட்க முடியாது. இப்ப 100 நாள் வேலைக்கு பணம் அக்டோபர்ல இருந்து கொடுக்கல. அது பார்த்த உடனே சொல்லுது, ஆமா முதல்வருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலனாலும் முதல்வர் தந்துருவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. 100 நாள் வேலைக்கு விட்டு நமக்கு ₹1 கொடுத்தோம்னா 19 காசு வருது. அதுலதான் அந்த 100 நாள் வேலைக்குள்ள பணம், அந்த பணமும் வரல. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, தலைவர் செலவுப்படுத்தாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு 20,000 டீச்சர்ஸுக்குள்ள சம்பளம் வரல. அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே இது. இது பொலிட்டிக்கலா பேசுற விஷயம் இல்லை. இது தமிழ்நாட்டு பிரச்சனை. நீங்க தான் சொல்லணும். அக்டோபர்ல இருந்து 100 நாள் வேலை செய்த பணத்தை கொடுக்கலன்னா பாவங்களுக்கு போகிற பணம். அதே போல டீச்சர்ஸ் கட்டாய கல்விக்குள்ள பணம் 1ல இருந்து 8வது வகுப்பு உள்ள அதுக்குள்ள 2152 ரூபாய் கொடுக்கல. அடுத்தால தர வேண்டிய உறுதி கொடுக்கலையே, தர மறுக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இது நியாயமா நீ கேட்கணும்ல. நம்ம ₹1 வரி கட்டுறதுல உள்ள 19 காசுல உள்ள பணத்தை தரமாட்டாங்க. இந்தி பேச மாநிலத்துல ₹1 கொடுத்தா ₹2.30 கொடுக்காங்கன்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட சொல்றேன். நம்ம வரி பணத்தை நமக்கு தரல, என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? நீங்க தான் இதுகளெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாங்கி தரணும்.